நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக ஒரு பாடல். ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்று 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 9ஆம் தேதி மாசி மாதம் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாள் ஊழியங்களிலே கர்த்தர் உங்களோடு இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் ஒன்றையும் வழி நடத்துவாராக. பாடல்கள், தேவ செய்திகள், துதிகள், ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வளர்ச்சி நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வளர்ச்சி நேரம். ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் நடைபெறுகின்ற ஊழியங்கள் 3 மணி முதல் 7 மணி வரை தொடரும். 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பலசுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் ஊழியர் சவரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி டாலி அவர்கள் வழி நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விசேடமாக ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமேன். ஏசாயா 43:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். யாத்திரகமம் 17-18, சங்கீதம் 72, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேளையிலே நீங்கள் பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்க இந்த அதிகாரங்கள் உதவி செய்யும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லா ஜெபங்களையும் ஒப்புவித்து பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்று கொண்டு புதிய வாரத்தில் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே எல்லோரையும் இணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அல்பர்டா, கனடாவிலிருந்து. கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றென்று ஆசிரியம் அவர்கள் டொரண்டோ, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே போல கால வேளையிலே சௌரன் குணவாளன் அவர்கள் மின்சாக்கா, கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பெங்களூர், இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலே சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மீதியாக இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே நேரத்துக்கு தங்கு தடை என்று இணைத்து நேரத்துக்கு இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியன்னா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் வழி நடத்துவாராக.
இன்றைய நாளிலே ஆதியாகமம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலே யூதாவை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதெல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனுஷனிடத்திலே போய் சேர்ந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த யூதா சகோதரர் எல்லாரையும் விட்டு அங்கு கானானியனிடத்திலே போய் அங்கு பாவத்திலே விழுந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 10:24-25 நாங்கள் அன்புக்கும் கிரியைகளுக்கு நாங்கள் ஏவப்பட்டபடி ஒருவர் கவனித்து சபை கூடிவதில் சிலர் விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாங்கள் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த யூதா ஆதியாகமம் 38:2 அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள கானானிய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆதியாகமம் 28 ஈசாக்கு யாக்கோவை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியனுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய சகோதரனாகிய பெத்துவேல் வீட்டிலே போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரன் லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள்ளு என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்ட அந்த பரம்பரையிலே பாருங்கள், யூதா அங்கு ஒரு புறஜாதி பெண்ணை அங்கு திருமணம் முடிக்கிறதுனால் அவன் ஒரு பாவத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இப்படித்தான் எங்கள் வாழ்க்கைகளிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபை கூடி வருதல் அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள் கூட வருகிறது. நாங்கள் என்னை பொறுத்தவரையில நான் எங்களுடைய சேர்ச்சிலே எல்லா வேலையும் அதிகமாய் நான் செய்து முடிப்பேன். ஏனென்றால் மற்றவர்கள் பிரச்சனைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, சண்டை வரக்கூடாது ஆலயத்திலே என்று அநேக காரியங்களை நான் செய்து முடிக்கிறேன். ஆனால் பாருங்கள், யாருக்கும் அதுல எந்த வித இதுவும் இல்லாம இருக்கும். ஆனா ஒரு நாள் செய்யாம விட்டா அது அங்கே பிரச்சனையாய் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, எல்லாரும் சேர்ந்துதான் சபையை கட்டணும். வழிய ஒரு ஆள் சபையை கட்டி நிச்சயமா அதை நாங்கள் நிறைவேற்ற முடியாமல் இருப்போம். அதே மாதிரிதான் நாங்கள் ஜெபமும் அல்ல, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தை ஒன்றாய் கட்டுவோமா இருந்தால் அதிலே பலன் இருக்கிறது. ஏனென்றால் முப்புரி நூல் சீக்கிரம் மாறாது. நாங்கள் ஒருவர் இணைந்திருப்போமா இருந்தால் எங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் விருதாய் போகாது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 6:17 நாங்கள் பார்க்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நாங்கள் பிணியாமல் எங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த நல்ல தொடர்புகளை நல்ல நீதியாய் காண கர்த்தர் உதவி செய்வாராக. இருளே இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவனை நாங்கள் போற்றி பாடுறது நிமித்தம், அந்த எங்கள் கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துறது நிமித்தம் எங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருவார். ஏனென்றால் ஆதியாகமம் 38:11 மருமகளை மாமனார் ஏமாற்றினார், மாமனார் மருமகளை ஏமாற்றத்துக்கே ஏமாற்றம். அதிலே என்ன விளைச்சல் என்றால் ஏமாற்றம் தான் விளைச்சல். ஆகவே அசுதியில் இருந்து சுத்தம் பிறப்பிக்க இயேசு கிறிஸ்துவினால் தான் தாங்க முடியும் என்பதை நாங்க காணக்கூடிய இருக்கு. யோபு 14:4 சொல்லப்படுது, அசுத்தமானதிலே இருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ இவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தரால மட்டும்தான் சுத்தமாக்க முடியும். எந்த அசுத்தத்துக்குள்ள இருந்தாலும் எங்கள் கர்த்தர் தூக்கி எடுத்து சுத்தமாக்க முடியும். அதுக்கு நாங்களும் அங்கு உறுதியாக இருந்தால் தான், எல்லாரும் சேர்ந்து கட்டினால்தான் இந்த சபையோ அல்லது எதுவா இருந்தாலும் ஜெபமோ எதுவா இருந்தாலும் அங்கு சேர்ந்து கட்ட வேண்டும். இன்றைய நாளிலே இந்த அன்பு அனைவருக்கு குறைஞ்சு போகிறபடியா அங்க ஓராள் செய்யும் போது நாங்க பார்த்து கொண்டு நின்றோமானால் நாங்கள் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்கள் அல்ல. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கட்டும் போது, எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கு செய்யும் போது நிச்சயமா கர்த்தர் பிரியப்படுவார். அவர் விருப்பப்படுகிற தேவனாய் இருப்பார்.
அவர் நாங்கள் கூப்பிட முன்னமே அவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பார். அப்படி ஒரு விசுவாசத்திலும் அன்பிலும் நாங்கள் ஒன்றைக்கு கட்டப்படணும். ஒன்றைக்கு சபைகள் அங்கு சேதப்பட்டு போகிறதை, சபை மக்கள் சேதப்பட்டு போகிறதை நாங்கள் காணும் போது மிகவும் வேதனையா இருக்கிறது. ஏன் இந்த அளவு ஞானத்தை தந்து, இந்த அளவு பலத்தை தந்து, இவ்வளவு எங்களுக்கு அன்பு கூர்ந்த ஆண்டவரை நாங்க விட்டு விடுறது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது. இன்றைய நாள் இது ஒரு வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த ஏமாற்றுகள் இன்றைக்கு அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த ஏமாற்றில இருந்து நாங்கள், எங்கள் ஜனங்கள், நாங்கள் எல்லாருமே, மனித குலம் எல்லாருமே அங்கு விடுதலை பெற வேணும். ஆகவே நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு ஏமாற்று, தந்திரம், வஞ்சனை இப்படியாய் உட்பட்டு இருக்கிற பிள்ளைகள் யாவும் ஒரு ஞான அடைந்து, அவர்கள் விருத்தி அடைந்து, அவர்கள் மாற்றம் காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பிள்ளைகளாக நாங்கள் இந்த ரேடியோவில கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியினால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, உங்களுடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரே குடும்பமாக உம்மிடத்துல இப்படியாக நாங்கள் பாவ இருளில வாழ்ந்தோம். இருளில வாழ்ந்து எங்களை எப்படி தெரிஞ்செடுத்தீரோ, எங்களை இருளின் ஆதிக்கத்தில் இருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தவரே, இன்றைக்கு இப்படியாக இந்த பாவத்தில வாழுகிற மக்கள், இருளில வாழுகிற மக்கள், ஏமாற்றத்தில வாழுகிற மக்கள், ஆண்டவரே, அந்த ஏமாற்றம் பொழுது அந்த ஏமாற்றம் மீண்டும் அவர்களுக்கு வரும் என்பதை வேதாகமத்தில் நீர் குறிப்பிட்டிருக்கிறீர். எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள் அனுப்பீர்கள் என்று. ஆண்டவரே, இந்த ஏமாற்றம், தந்திரம் எல்லாம் பிசாசிடத்திலே இருந்து வருகிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, ஆண்டவரே, இந்த பிசாசின் கிரியைகளுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்க அந்த மக்களின் இருதயத்தில ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய இருதயத்தை தொடும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, தீமையானவர்களை விதைத்து தீமையானவர்களை அறுத்தாத வழிக்கு மக்கள் நன்மையை தேடி வர, இயேசுதான் நன்மையை செய்யுங்கள், நீங்கள் நன்மையை அறுப்பீர்கள், ஒருவர் அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யும் பொழுது கட்டளையின்படி வாழும் பொழுது மெய்த்தேவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு உண்மை அன்பு கூறும் பொழுது எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். பிறருக்கு விரோதமாக பாவங்கள் செய்ய மாட்டோம். பிறருக்கு விரோதமாக தீமைகள் செய்ய மாட்டோம். இயேசுவை அறிகிற அறிவை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக, கண்டுகொள்ளும் ஞானத்தை கொடுக்கும்படியாக, இந்த உலக ஞானம் பைத்தியமாக இன்றைக்கு செல்கிறது. ஞானமாக இந்த உலக ஞானம் இழுத்து செல்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய மெய்ஞானத்தை தந்திருக்கிறீர். அந்த பாவத்தில நாங்களும் அவர்கள் வாழ்வது போல, ஆனால் எங்களை தெரிந்தெடுத்தீர். எவ்வளவு இரக்கத்தை காண்பித்தீரே, அன்பை காண்பித்தீரே, பரிசுத்தத்தை காண்பித்தீரே. இவர்களுக்காக இப்படி பாவத்திலே இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் இந்த சுவிசேஷத்தை அறிவு என்று சொன்னீரே. இந்த உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கட்டளையிட்டீரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவரே, நீ பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து எப்படி பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறீர்களோ, அதே போல அது அறியாமல் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக ஏமாற்றுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஏமாற்றப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு, உம்முடைய வசனத்தில அந்த அறிவை பெற்றுக்கொண்டு
தந்தீரே. ஏமாற்றுகிறவர்களை அது அவர்களுக்கு மீண்டும் பலிக்கும் என்பதை நீர் அவர்களுக்கு உணர்த்துவீராக. நீதியாக நேர்மையாக வாழ நீர் எங்களுக்கு கற்று தந்தீரே. அதே போல நீர் ஒன்றான மெய்த்தேவன் கொண்டு மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறீர். தீமை மக்கு பிடியாது. ஆண்டவரே, எங்களை மன்னித்து இன்றைக்கு எங்களை உமது பிள்ளைகளாக, உமது பிரியமான பிள்ளைகளாக எங்களும் மாற்றினீரே. அதே போல அவர்களை அந்த ஊழியான வாழ்விலிருந்து ஒளியான லட்சியத்துக்கு அவர்களை முழுத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். மாற்றுவது பாவம், பாவம் உணர்த்தி அவர்களுக்கு நீதியாக வாழ, அந்த மக்கள் நற்குணசாலிகளாக வாழ, இயேசுவை அறிந்து கொள்வதென்று ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும்படியாக. இது ஒரு மத மாற்றம் அல்ல, மனதில நன்மையான காரியங்களை செய்வது, மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு மற்ற மக்களுக்கு நன்மை செய்து வாழுகிற வாழ்வுதான் இயேசுவை அறிகிற வாழ்வு என்பதை அந்த மதத்தில வாழுகிற மக்களுக்கு உணர்த்துவீராக. இந்த மதங்களில இருக்கிற பொல்லாத ஆவிகள் செய்கிற காரியங்களை நீர் ஒரு நாள் இந்த மதங்களில் கிரிய செய்கிற அந்த தேவர்களை நீர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் தண்டிப்பதற்கு முன்பாக அந்த தேவர்கள் வணக்கத்தில் இருக்கிற மக்கள், உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்கள், அந்த மக்கள் மேல இன்றைக்கு தீமைகள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் மேல ஒரு இணக்கத்தை காண்பிக்கும்படியாக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இன்றைக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்மதத்துலதான் இருக்கிறது. நித்தியமாக உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த மண்ணாக சரீரம் மண்ணுக்கு போகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அந்த ஆவிக்குரிய சரீரம் நீர் உம்முடைய புதிய ஆவியோடு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள, இப்படி தீமை செய்கிறவர்களும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து தீமையை எதிர்த்து நிற்கிற தன்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பின்னால பிசாசு இருக்கிறான். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த தீமைகளினால வருகிற அற்ப சந்தோஷங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கும் பொழுது பிசாசுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீர்கள். ஒவ்வொரு தீமைக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறீர்கள். ஆதரவு அளிக்கும் பொழுது பிசாசு உங்களிடத்துல வந்து தங்கி உங்களை இன்னும் தீமைகளை செய்ய வைத்து நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். இயேசு வாழ்வு தரும் தெய்வமாக இருக்கிறார். அவரோடு கூட வாழுகிற வாழ்வு இன்பமான வாழ்வு, பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழுகிற வாழ்வு, இன்றைக்கு மறுமையில இயேசுவோடு கூட இந்த தேசத்திலே நீங்கள் வாழ்ந்தாலும் தமிழர்கள் இன்றைக்கு யூதர்களை போல எல்லா தேசத்துக்குள்ளேயும் வாழுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு தேசத்துக்கும் அழைத்திருக்கிறீரே. அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, அந்த தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண எங்களை அழைத்திருக்கிறீரே. ஆண்டவரே, விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தீமைகள் அந்த தேசத்திலே இருந்து அகன்று போகும்படியாக, தீமைகள் இருந்து ஒரு விடுதலையை கொண்டிருக்கும்படியாக இயேசு அந்த தேசத்துல நீர் எழுந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய காரம் அந்த தேசத்தின் மேல இருக்கிற கிருபைக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வந்தது, தீமைகள் வந்தது, ஆனாலும் நீர் அந்த நாடுகளில் இருந்து நன்மைகளை கட்டவிழ்த்தீரே. உண்மை இப்படியான அந்த மக்கள் மீண்டுமாக உண்மை அறிவை வேதாக வந்தான் ஒன்றான மெய்த்தவனுடைய புஸ்தகம் என்பதை அறிந்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அவர்கள் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, அந்த மக்களுக்காக மீண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் விடப்படும் தீமையை எதிர்த்து நிற்கிற பலம் பரிசுத்த ஆவியானவரிடத்துல தான் இருந்துதான் வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள்
தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேரத்துல உடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு மேல உச்சத்தில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஜோய் ஆஃப் த லார்ட் இஸ் த ஸ்ட்ரெங்த் என்று சொன்னீரே. உம்முடைய சந்தோஷத்துல நாங்கள் வாழ, நம்பிக்கையில வாழ எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. நன்மையான தருகிற தகப்பருண்டு. பரலோகத்திலே இருந்து நிர்வாணத்தை துறந்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன். நல்லோருக்காக மட்டும் நீர் சூரியனை உதிக்க வைப்பதில்லை, வைப்பதில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் காண்பிக்கிற தேவன். அவர்களும் தீயோர்களாக பட்சபாதம் இல்லாத அன்பை தீமை செய்கிறவர்களுக்கு காட்டுகிற தேவனே, இந்த நேரத்தில் இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, ஒரு மன ஒருக்கத்தை காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் படும் தீமைகள் இயேசுவின் நாமத்திலே இலங்கை தேசத்தில் இருந்து அகன்று in the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு விடப்படுவதற்காக நன்றி. இந்த சங்கம நித்திய வழித்த ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு பெரிய காரியமாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளை நீர் அதிகமாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே அவர்களுடைய சபையிலும் செய்யும்படியாக, அந்த சபைக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக, அறிவை கொடுக்கும்படியாக இணைந்து ஒரு கிறிஸ்தவர்கள் இணையும் பலத்தை கொடுக்கிறது. நீர் இப்படியாக அந்த பிரிவினை ஆவிகளை அகற்றி போட்டு இணைப்பின் ஆவியை கொடுத்து பலத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த இணைப்பில இணைந்து ஜபிக்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளாக இயேசுவின் குடும்பமாக இணைந்திருக்கிறார்கள். பலப்படுத்தும் பரிசுத்தமுள்ள பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக உணர்வை கொடுப்பீராக, கேட்கிற காதுகளை கொடுப்பீராக. தேவனுடைய வார்த்தை பருவத்துக்கு அழைத்து செல்கிற வார்த்தை இன்னைக்கு பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அற்றமாக அன்று போகும். அந்த மெய்யானது இந்த தேசத்தில உம்முடைய ராட்சியத்தில கிடைக்கிறது என்பதை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால நாங்கள் உணர்ந்து கொண்டோம். நீர் மெய்யான தேவன், நீர் உயிர்த்தவன், நீர் உண்மை தேவன். இந்த உலகத்து மக்கள் அனைவரும் மக்கள் தீமை உதவி செய்வீராக. அவர்கள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில இழுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில மீண்டும் சீர்வதித்து ஜபிக்கிறேன். நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் நன்றியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு praise the Lord brother. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. நீங்கள் இந்த அசுத்தங்கள்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு சுத்தம் பிறக்க தேவனுடைய சத்தியமாகி அந்த சுத்தம் அவர்களுக்குள்ளே வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாட்சியோடும் சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்கிறோம். கொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்ன தேவனே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. கொல்லாதவர்களாகிய நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லி அனுதினமும் நன்மை செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இது மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், இன்னும் வந்து சமீபத்தில் கொண்டு வரப்பட்டவர் என்று சொல்லி வந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. என்னத்துல பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கேட்டவரே உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை பாராத சுத்த கண்ணவரே, இப்பொழுதும் தேவ மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகிறவரே, இப்பொழுதும் மற்றவன் உங்களை பரிசுத்தமாக்குறதா இருக்கிறபடினால கர்த்தாவின் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற யாவரும், உங்களுடைய வசனத்தை வாசிக்கிற நாங்கள் யாவரும் ஆண்டவருடைய தகவல்களை சுத்தம் என்பதை நித்திய ஜீவன் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரை எங்களை காத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இதயத்தின் தோற்றங்களில் வருகிறதான வீண்டான காரியங்கள் யாவையும் நாங்கள் அகற்றி எங்கள் உள்ளத்திரியங்கள் எல்லாவற்றையும் எப்பொழுதும் சுத்தம் நாங்கள் மாற்றிக் கொள்ள ஆண்டவரே. தீமைகளை நாங்கள் வெறுக்கத்தக்கதாக, தீமைகளுக்கு எங்களை விலக்கி காக்கத்தக்கதாக, ஆண்டவருடைய இச்சைகளுக்கு எங்களை விலக்கி காக்கத்தக்கதாக, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரை தேவனுக்கு முன்பாக நிற்கும் என்ற உணர்வு காட்சிகளோடு பரிசுத்த எண்ணத்தோடு கூட செவிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இருக்கிறதான சின்ன தன்மைகள், பிடிவாதங்கள், தன்மைகள், கடின இருதயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து நோக்கி நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே சுத்தம் உள்ளவர்களை எங்களை காத்துக் கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெட்டப்பட்டு ஆண்டவர் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானமும் சமூகத்தின் தீர்வியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரின் விதிகளை ஆராய்ந்து பார்க்கிற சகலம் நாங்கள் சுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்வீர்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு தேவை கர்த்தருடைய ஆவியான ஆசீர்வாதம் நல்ல நிலத்தில் விதைகளை வீதம் கத்து அது மாத்திரமல்ல தகப்பன உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நமக்கு அளிக்கப்பட்ட நாங்க நடக்க எங்களுக்கு திருமையாக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவ குடும்பங்கள் யாரும் எங்களை காத்துக் கொண்டு ஆயத்தம் செபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. உலகத்துல இருக்கிறதான அசுத்தம் காரியங்கள், எத்தனை விதமான கேடுகள், எத்தனை விதமான சாபமான காரியங்கள் சூழ்ந்து இருக்கிறது.
நிதானித்து அறிந்த நம்மை நாமே நிதானித்து அறிந்த நியாயம் தீர்க்கப்படும் என்று சொன்னது போல மாசம் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற நியாயத்தை நாங்கள் அறிந்து நாங்களே நியாயம் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தையும் காத்துக் கொள்வீராக. உலகத்தில் இருக்கிற மக்களும் அந்த சுத்தம் என்னவென்று அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தூய்மையான காரியங்கள் என்னவென்று அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த மக்கள் காத்துக் கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. சத்தியங்களை அடவி அவர்கள் உணர்ந்து கொண்டு செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அந்த மக்களையும் காத்துக் கொண்டு அழிவுக்கு தப்பிக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. அவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்து நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல வந்து ஆண்டவரை காத்துக்கொள்ள நீக்கி அவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய செபிக்கிறோம் ஐயா. அலங்காரம் உதவி செய்வீர்கள் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராம். இப்பொழுதும் இந்த சங்கம் செபிக்கிறோம் மூலம் கொண்டு நல்ல நிலத்திலே விழுந்த விதியை போல 100 வீதம் பலன் கொடுத்த இடைப்பட உதவி செய்வதற்கு செபிக்கிறோம். அதற்கு நிர்வாகியா இருக்கிற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல சுகம் ஆரோக்கியங்களை கொடுப்பீராக. தேவ சமாதானத்தை கொடுப்பீராக. அவர்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற சகோதரிக்காக செபிக்கிறோம் ஐயா. என் சொற்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தின் மீது தேவ சோதரிக்கிறோம். அவர்களுக்கு விதமாய் எல்லா ஆயுதங்களும் செபிக்கிறோம் ஐயா. தேவ ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானத்தை விட ஒத்தாட்சியோடும் செவம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து ஆவிக்குரிய ஜீவத்திலும் வளர்ச்சியிலும் இறக்கத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களை ஒவ்வொருவருக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். உன்னுடைய அன்பை அறிகிற அறிவை எல்லா இருதயங்களும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யணும். அந்த தேவனை அறிகிற அறிவை நித்திய ஜீவன் என்று எழுதி இருக்கிறது. இந்த அன்பினாலே தேவ அன்பினாலே இந்த அறிவை அறிந்து கொள்ள ஒவ்வொரு இருதயத்தையும் சிந்தியும் ஆண்டவர் மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற அற்புதமான தேவன் உமக்கு கூடான ஒரு ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவு இந்த வேலையிலும் ஆண்டவரை நீர் மட்டுமாய் காத்து ஆண்டவரே வழி நடத்தின ஒவ்வொருவரையும் நீ கர்த்தத்தாமே நீர் மட்டுமாய் நடத்தின தயவுக்கும் உமக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்க தாவே உங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாகவும் அனுபவம் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர்களாகவும் ஆண்டவரே உடைய சமூகத்தை எப்போதும் நித்தமாய் வழிநடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக தகுதி உள்ள
தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, உங்க அன்பு ஆண்டவரே அது பெரியதா இருக்கிறபடியால் நீர் ஆண்டவரையும் இந்த மனிதர் மேல் காட்டின ஒவ்வொரு அன்பும் அப்பா அது ஆண்டவரே நீ சமமான ஒரு நீதியும் நியாயமா இருந்து ஆண்டவரை வழிநடத்துகிற தயவு மிக பெரிதா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நேசிக்கிறபடியால் கர்த்தர் தாமே உன்னுடைய அன்பு ஆண்டவரே இந்த உலகத்திலும் மேலான அன்பா இருக்கிறபடியால் நீ ஒவ்வொருவரையும் தள்ளிவிடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு வழிநடத்தி ஒவ்வொருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லோரும் நித்தியமாய் ஆண்டவரும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் வரும்படியாய் நீர் ஆண்டவரை பிரயாசப்படுகிறபடியால் இந்த மனித ஆண்டவரை எண்ணங்களிலும் ஆண்டவரை அவருடைய நினைவுகளிலும் இருக்கிற அந்த அந்தகார சக்திகளையும் அவர்களுக்கு இருக்கிறதான ஆண்டவரை உலகமான ஆசை புத்தகங்களையும் அப்படியாய் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சதிய ஆலோசனைகளிலும் சிக்கி அவர்கள் விட்டு ஆண்டவரே அவர் தூரமா இருக்கிறபடியா அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா மனம் மாறி ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளையும் காத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆயிடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீ பரிசுத்தரா இருக்கிற போல அவர்களும் பரிசுத்தரா இருந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரை தீய ஆண்டவரை காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறையாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவரே வருவதற்கான எல்லா சோதனையிலிருந்தும் ஆண்டவரை அவர்கள் வெற்றி கொண்டு தேவனுடைய அன்பை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரை காத்துக்கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அவர்கள் தகுதி உள்ளவர்களாக உமக்கு ஆண்டவரை ஏற்ற ஆண்டவரை உண்மை நேசிக்கிற உமக்கு ஆராதனை செய்கிற உம்முடைய ஆண்டவரை வசனங்களின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் அவர்களை ஆண்டவரை நித்தமாய் வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆண்டவரை எல்லா காரியங்களும் ஆண்டவரை மனிதனுக்கு ஆண்டவரே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அவையெல்லாம் ஆண்டவரே நித்திய வாழ்வுக்கு கொண்டு செல்லாது என்பதை அவர்கள் அறிந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவர்களை சோதித்து அறிந்து ஆண்டவரை அவர்களை காத்து ஆண்டவரை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை கர்ப்பத்திலும் நீர் ஆண்டவரை பேச்சொலி அளித்த தேவனா இருக்கிறீர். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து அதற்காகவே ஜீவிக்க கர்த்தர் நிச்சயம்படி ஆட்சிக்கிறோம். நித்தமும் ஆண்டவரை அவர் உண்மையாகவும் ஆண்டவரை ஆத்மாவோடும் ஆண்டவரை அப்பா நேர்மையாக அந்த உண்மை நேசித்து உண்மை சமூகத்தை ஆண்டவரை அப்பா அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் சுவாசம் வைத்து நடக்கிறவர்களாக காத்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தாங்கி வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொருக்கு ஒருவரை நேசிக்கிறவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுகிறவர்களாகவும் மாற்றி அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் இந்த சமூகத்தை ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து அழைக்கிறவர்களாக பார்க்கிறவர்களாக கர்த்தர் தாமே வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதித்து உமக்கு ஆண்டவரே ஏற்ற பிள்ளைகளாய ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஒரு விசைக்கொடு கர்த்தாவே இளைய தேசத்தில் இருக்கிற 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே பிள்ளைகளா நீங்க ஆண்டவரை மாற்றி யாரெல்லாம் ஆண்டவரை உண்மை விட்டு ஆண்டவரை தூரமா இருக்கிறார்களோ யாரெல்லாம் புறஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறவராக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஆண்டவரே உம்முடைய காரர்களையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதே வேளையில ஆண்டவரை நீ ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க எல்லோரும் இந்த உலகத்திலே நேசிக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரை நீங்கள் நேசிங்க. தம்முடைய சமூகத்தை விட்டு எந்த ஒரு காரியம் எங்களை பிரிக்காதபடிக்க காத்துக்கொள்ளுங்க. அப்படியே தேவன் செய்யப்போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதேவேளை கர்த்தாவே சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான லெஸ்லி சகோதரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. நல்ல ஆயுசையும் நல்ல பலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்துங்க. இன்னும் ஒரு கர்த்தாவே நித்தமாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற மகனுக்கு நீங்க எல்லாவற்றிலும் துணையாக இருந்து அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற
காரியங்களை அறிந்து மகனை உயர்த்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கையிட்ட செய்கிற வேலை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை பல்மடங்கு உயர்த்தி மக்களை ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக இவர்களை உயர்த்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் நீ செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து ஆண்டவரே ஜென்ம தேசத்திலிருந்து வளர்கிறதான ஜானட் மகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவரையும் ஆண்டவரே அவருடைய கணவன் மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியா நிறுத்துங்க. கர்த்தராமே இந்த பிள்ளைகளோடு குடும்ப வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்யப்போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றை ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியம் எல்லாத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு உங்கள் தேசத்திலே இருக்கிற ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மத குருமார்கள் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன வேறுபாடுகள் அகன்று போக கர்த்தர் தாமே இவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை மட்டுமே எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் சரீரங்களை கரைப்புல ஆவியானவருமே எங்களுக்கு துணை புரியும்படியா ஒப்பு கொடுத்து ஜபம் தடையா இல்லாதபடிக்கு ஆண்டவர்மே ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜபங்கள் எல்லாம் சமூகத்தில் வந்து ஒரு செவிகளில் அப்ப கேட்கும்படியாக நீ செய்வதாக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. உமக்கு சோத்திரம். இப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காக சோத்திரம். நாங்கள் குடும்பமாக ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இந்த வேலையிலே வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் வேறு நேரங்களில் இருந்த போதிலும் இலங்கைக்காக மற்றும் தேசங்களுக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே ஆண்டவர் தாமே ஜபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று ஆசீர்வதிக்கிற மது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இலங்கைக்காய் வருகிறோம்ப்பா. இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்களையும் ஆண்டவரே மந்திரிமார்களையும் அப்படியாக கர்த்தாவே ஆட்சி செய்கிறவர் யாவரையும் மத குருக்களை ஒவ்வொருத்தையும் ஒரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் எல்லோரும் அறிகின்ற அறிவை நீர் தருவீராக. இவர்களுடைய ஞான கண்களை கர்த்தர் நீர் திறப்பீராக அப்பா. இவர்களுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கி போட்டிருக்கிற பொல்லாத சைத்தானின் எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுடைய மனக்கண்களை திறந்து நீரே உண்மையான தேவன் என்ற அறிந்து ரட்சிக்கப்பட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. எல்லா ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆமேசப்பா. அப்படியாக மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், ஏழை மக்களுக்கும் நல்ல உதவியின் கரத்தை நீட்டவும் இவர்களுக்கு கூட கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் ஒரு கரத்திலே ஒப்புக்கிறோம் கொடுக்கிறோம். லஞ்ச ஊழிகள் இல்லாதபடிக்கு நேர்த்தியா இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வேலைகளை நேர்த்தியாய் ஞானமாய் செய்ய பரிசுத்தாவியானவரே நீர்த்தாமே இவர்களை வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மத குருமார்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்கள் மத்தியிலே காணப்படுகிறதான எல்லா இன கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு இவர்கள் ஆவியை ஊற்றி தேசத்திற்காக இவர்கள் எல்லோரும் தேசத்தை ரட்சிப்புக்குள்ளா இவர்களை
வைத்திருந்தேன் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். எந்த கலவரங்களோ என்ன பொல்லாது வைகளோ மக்களுக்கு செய்யாதபடிக்கு நீதியும் நேர்மையுமாய் இவர்கள் கர்த்தாவே மக்களுக்கு வழங்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் வழங்கி இவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாய் இருந்து இவர்களை வழிநடத்தும்படியாய் நீர் செய்யும்படியாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற தகப்பனேபடியாக எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மத குருமார்கள் எல்லோருக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரு மனதின் ஆவியினாலே நிரப்பி இவர்களை வழிநடத்தி வருகிற நாட்களிலே இலங்கை தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இவர்கள் எல்லோரையுமாய் மாற்றி வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறப்பா. இப்படியாக தேவன் தாமே ஆசீர்வதித்து இலங்கையிலே ஒரு கட்டளையிடுவீராக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இலங்கையை நீர் ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஏசப்பா இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோருமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவர்களை கர்த்தர் நீர் இன்னும் அதிகமாக மென்மேலும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் எல்லா தேசங்க மக்களும் இந்த சங்கமம் ஊடகத்தை கேட்டு மனம் திரும்பாதவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக நீ செய்த ஆசீர்வதிக்கிறதுக்காகவும் இதனை இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ரஜா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவனையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்களும் ஊழிய பாதையில இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அப்படியே கூடப்பா ஜெபித்த ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்கள் உமக்கு செய்கிறதான உமது ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இன்னும் ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து ஆண்டவராகிய தேவன் அந்த குடும்பங்களை எல்லோரையுமா அவர்கள் உமக்கு தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. கடைசியாக வருகிறதான சகோதரி ஏமி புஷ்பராஜுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகளுக்காகவும் அந்த மகளுடைய குடும்பத்திற்காகவும் மகள் உமக்கு செய்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தையும் டெய்லி இந்த ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் எல்லாவற்றையும் அப்பா பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்துகிற உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட இருந்து சமாதான சந்தோஷத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன். அப்படியே உங்களே ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் 1 மினிட்மா சொல்லுங்க. என் செகண்ட் சன் ஜான் கிறிஸ்டபர் இன்றைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிரகாரம் 2 o'clock அவரு நைட்டு ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்கிறாருங்க. அவர் அந்த டிராவலுக்கு ப்ரேயர் பண்ணிக்கங்க சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர், நாங்க ப்ரே பண்றோம். ஓகே, டயன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த இப்ப சொன்ன ஜான் கிறிஸ்தோபருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய விமான பயணத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அதோடு இந்த போக்குவரத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு கவனமும் ஞானமும் அவர்களுக்குள்ளே வர வேண்டும், மற்றவர்களை காக்க வேண்டும் என்ற ஒரு பரிதாபம் அந்த தன்மைகள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அந்த பேர் என்ன சொல்லுங்க? ஜான் கிறிஸ்தோபர். யோன் கிறிஸ்தோபர். விண்ணப்பத்தை என்ன சொன்னீங்க? இந்தியாவில இருந்து ஸ்பெயினுக்கு போகிறார். இன்றைக்கு அந்த விமான பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட பாதுகாக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சந்தையப்பா, பிதாவே,
மீண்டுமாக அப்பா இந்த முதல் நாள்லயே அப்பா உங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க வீட்டுக்கு காத்து வந்ததற்காக நன்றி தந்தையப்பா. ஆண்டவரே இந்த இடத்திலே அப்பா எவிக்க வைத்த கிருபைக்காக நன்றி தந்தையே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா என் மகன் அப்பா தந்தையே பயணத்துல இருக்கிற ஆண்டவரே நீங்க தகப்பனே அப்பா நீங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருக்க போய் சேர்ந்த அந்த இடத்திலே சேரும் மட்டும் அப்பா நீங்கள் இடைப்படும்படியாகவும் அப்பா பயணத்தோடு உங்கள் கரம் கூட இருந்து பாதுகாத்து விடும்படியாக திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தந்தை இந்த தேசத்திலிருந்து வலிக்கிடும் போதும் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்தி காத்து வழி நடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. மற்ற என்ன விண்ணப்பம் சிஸ்டர் சொன்னீங்க? போக்குவரத்து செய்யற பிள்ளைகளுக்காக. ஆமாண்டவரே அப்பா தந்தை அப்பா போக்குவரத்து ஒவ்வொரு வாகனங்களும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீங்க பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு வாகனங்களை ஒவ்வொரு விமானங்களையும் ஒவ்வொரு கடல்களில் செல்லுகின்ற கப்பல்கள் அப்பா ஒவ்வொன்றையும் என் தந்தை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவர்கள் கூட்டி செல்லுகின்றவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா என்னாலே எந்த உயிர்களும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நல்ல ஞானத்தோடு ஓட்டி செல்ல கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா என்னால எந்த மனிதர்களுக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாது. என்னை நம்பி வர்றவர்களை நாங்கள் பாதுகாக்க வேணும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட அப்பா அவ்வளவு பேரையும் அப்பா கவனமாக சேர்க்கும் வரைக்கும் அவர்கள் தங்கள் பயணத்திலே அப்பா தங்கள் கட்டளையை சரியாக செய்யத்தக்கதாக தூக்கங்கள் வராதபடிக்கு போன்களை பேசாத படிக்கப்பா. தகப்பனே போதைகள் அருந்தாத படிக்கப்பா. தகப்பனே சரியான முறையிலே அவர்கள் தங்கள் கடமைகள்ல சரியாக இருக்கப்பா. ஒவ்வொருவரும் நீங்கள் இடைப்படும்படியாக ஒவ்வொரு இருதயத்தில் நீங்கள் பேசும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. நல்ல விழிப்புணர்வை கொடுங்கப்பா. இருதயத்துல நல்ல உண்சை கொடுங்கப்பா. தந்தையப்பா இருதயத்துல எல்லாரையும் அப்பா பாதுகாக்கின்ற பொறுப்பு கடமை கொடுங்க தந்தையப்பா. அப்பா ஒவ்வொரு பயணியாளர்களும் அப்பா நீங்கள் கூட இருங்கப்பா. தந்தை நீங்கள் நீங்கள் பயணிங்கப்பா. ஒவ்வொருவரோடு நீங்கள் கரம் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக என் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைத்து வாகனங்களையும் அனைத்து விமானங்களையும் அப்பா கப்பல்களையும் அப்பா நீங்கள் பொறுப்படுங்கப்பா. எந்தெந்த தேசங்களுக்கு செல்கிறார்கள் அந்த தேசத்துக்கு சென்று அவர்களின் கடமை முடித்து வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் என் தந்தையின் திருக்கரம் ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படியாக எல்லாரும் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி அப்பா வாங்கிய அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்து காட்டுக்கொள்ளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்க குடும்பத்துல அப்பா அனைவரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தந்தையே உங்கள் திருக்கரம் ஒவ்வொருவரும் கூட இருக்கும்படியாகவும் இதை கேட்கிற அனைவரும் மனம் மாற்றம் இல்ல மதம் மாற்றம் இல்ல மனம் மாற்றம் ஆண்டவரே அப்பா என்றதை அவர்கள் இதை கேட்கிறார்கள் அனைவரும் பாதத்திலிருந்து ஜெபிக்க தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு நல்ல மனிதனாக இந்த பூமியில எல்லாருடைய இனமாய் அப்ப இந்த பூமியை கேட்கிற அனைவரும் இருக்கு அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க வந்திருக்கிற அனைவரையும் அப்பா அனைவருக்கும் அப்பாவின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தந்தையை நம்பினோர் ஒரு வெட்கப்படையாதபடி அப்பா தலைவருக்கு என்று சொன்ன வார்த்தையின்படி தந்தையின் பிள்ளைகளை அப்பா ஒருவரும் வெட்கமடைய செய்ய மாட்டார். என் தந்தை பெரியவர். நாங்கள் எல்லாரும் நாங்கள் சிறியனும் அப்பா பெருகடும் அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்தை ஒப்பு கொடுத்து அடிமை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்க ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். சிசிலி அம்மா வீட்டுக் கொண்டு பிரைஸ் சிசிலி அம்மா வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்தித்து அவர்களுடைய குறைவுகள் அவர் நிறைவாக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசு சுவாமி
கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்க கேட்கிற விண்ணப்பம் எல்லாத்தையும் பெற்று தருபவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, பணம் வருத்தங்கள் துன்பங்கள் எவ்வளவு பிரச்சனையில வாடி பதுங்கி விழுந்து கிடக்கிறார்கள் தகப்பனே. அப்பா எங்களுக்காக ஜெபியுங்கோன்று கூக்குரல் இடுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவர்களே, ஆவியானவரே, அவர்கள் மேலே உமது இரக்கத்தையும் உமது அன்பையும் ஊற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது அன்பை ஊற்றும் தகப்பனே. ஆவியானவரே, ஹாஸ்பிட்டல் வெளியே பார்க்க முடியவில்லை தகப்பனே. இளம் பிள்ளைகள் கூட ஐயோ எங்களுக்காக ஜெபியுங்கோ. அந்த பொல்லாத வியாதி, கேன்சர், வருத்தம் எல்லாரையும் பற்றி கொண்டிருக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வியாதிகளில் இருந்து விடுதலையாக்கும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இளம் பிள்ளைகள் எல்லாம் துடிக்கிறார்கள் தகப்பனே. எத்தனை வருத்தம் அப்பா, சொல்ல முடியாத வருத்தங்களாயிருக்கின்றது தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வியாதி துன்பங்களிலே இருந்து அப்பா சனத்துக்கு விடுதலை கொடுந்தகப்பனே. எல்லா ஹாஸ்பிட்டல் வழியோ இருக்கிறவர்கள் மேலும் அதிகாரங்கள் தொட இருவ செய்யும் தகப்பனே. அவர்கள் பாவங்களை மன்னியும் தகப்பனே. அவர்கள் பாவங்களை மன்னியும் தகப்பனே. இன்னும் ஒரு குற்றம் குறை இருந்தால் அவர்களை மன்னித்து அவர்களை நோயிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா யாரு எங்களுக்காக ஜெபிப்பினம் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் உமது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா அவர்களோடு கூட இரும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சுகம் பெற வேண்டும் அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சுகம் பெற்றுட்டேன் என்று சொல்றதுக்கு உமது வல்லமையை கொடுந்தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனே, இழந்த பிள்ளைகள் அப்பா தகப்பனே, பேர் கஷ்டப்படுகிற தகப்பனே. அவர்கள் மேலே உமது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவர் நான் தொட்டுட்டேன், அவர்கள் சுகம் கிடைத்துட்டது என்று அவர்கள் சொல்றதுக்கு நான் கேட்கக்கூடிய மாதிரி இருக்க எனக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இங்கே இந்த நாட்டில் எவ்வளவு பேரப்பா எங்களுக்காக ஜெபிங்கோன்னு சொல்லுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவர்கள் அவர்களை தொடும் தகப்பனே. வயது சென்றவர்களுக்கு கூட இந்த கேன்சர் வியாதி அப்பா அவர்களை விடாம துரத்தி கொண்டிருக்கிறது தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த நோய்களில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக உண்மையிருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உண்மையிருந்து கேட்கிறோம் தகப்பனே. எனக்கு ஜெபிக்க முடிய ஏலாம இருந்து கூட நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லோரையும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் உமது வல்லமையை அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. வல்லமையை ஊற்றும் தகப்பனே. நான் அவர்கள் சுகம் பெற்றுட்டேன் என்று சொல்றதுக்கு அப்பா எங்கட காதுல கேட்க ஒலிக்க செய்திருந்த தகப்பனே. சுவாமி அப்பா, எங்களுக்கு இந்த சங்கம வானொலியை தந்ததுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வாணி மூலம் எல்லாரும் கதை பேசுகிறத நாங்கள் கேட்டு எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாயிருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா ஒரு குறுகுற்றம் இல்லாம தங்கு தாமதம் இல்லாமல் ஒலிக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அவரை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவர் எந்த ஒரு குற்றம் குறை இல்லாத ஹாஸ்பிட்டல் போவாத வண்ணம் அப்பா அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனாசித்த குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர்கள் மேலே உமது கரங்கள் இருப்பதாக. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு ஏற்ற வேலைகளையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இருந்து கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, புஷ்பராணி அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் எங்களுக்காக எந்த நேரமும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார் தகப்பனே. அவருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியாத தகப்பனே. அவை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா அவை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அவருக்கு என்னென்ன கேள்வியோ அதை பெற்றுக் கொடுக்கும்படியா உம்மை இறந்து கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடு விட்டாராக. ஆமேன். வினோ பிரைஸ் வினோ ஜெபிக்க முடியுமா? ஓகே, நீங்க ஜீத்த நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
ரஷ்யாவுக்காக, உக்ரைனுக்காக, இஸ்ரேலுக்காக, இந்த முஸ்லிம் தேசங்களுக்காக தானே இந்த இடங்கள்ல தேவனுடைய சமாதானம் இறங்க வேணும். தேவன் அந்த இடத்திலே ஒரு நீதியை செய்ய வேணும். ஒரு பழி வாங்குற இடத்திலே பதில் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே, மகான்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து ஆண்டவர் மட்டுமாக நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. மக்கள் நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுப்பி இருக்கிறீங்களே அப்பா, காலை தோறும் உங்களை காத்து அப்பா, உங்களை இரவு வேளையிலும் உங்களை பாதுகாத்து அப்பா இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிற வினேஸ்வரையா மக்கள் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, ஜீவனை தந்திருக்கிறீங்களே, ஜீவன் தந்த தேவனே மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியின் உண்டாக உங்களுக்கு ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கமமான ஜெபங்கள் ஆண்டவரே எல்லா தேசங்களும் அழிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தகப்பனே ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே ஒவ்வொரு மக்களோடும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்தெந்த காதுகளில் ஆண்டவரே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுதோ அவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாமல் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உண்மை அறியாத பிள்ளைகளை அறிய பண்ணும் பொருட்டு ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வானொலியினூடாக அப்பா மென்மேலும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்தை பின்பற்றி வர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் மூடுங்க ஆண்டவரே, தாங்குங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. தீங்கான பாதைகளில் செல்லாதபடி நல் வழிகளில் செல்ல ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி, எந்த பிள்ளைகளின் சத்துருவானவன் வீழ்த்தாதபடி என்றவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆவியானவரே அப்பா, இந்த யுத்த நாடுகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த யுத்த நாடுகளை ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய சுரர்களால மூடுங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே யுத்தங்கள் வராதபடி நீங்கள் ஆண்டவரே அந்த இடத்தை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அனலான தேவனே, அந்த இடத்திலே உம்முடைய அனல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அந்த இடத்துல அதிகாரிகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. பொறுமையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தங்களை நம்பி இருக்கிற தங்கள் நாட்டு மக்கள் சமாதானமாக இருக்கும்படியாக தகப்பனே அப்பா இருக்கும்படியாக அவர்கள் அப்பா நல்ல எண்ணங்களோடு நடக்க ஆண்டவரே. சமாதானமாய் நடக்க ஆண்டவரே. யுத்தங்களை நிறுத்தி அப்பா தகப்பனே அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டுபடியான எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, பெருமைகளை எடுத்து போடுங்க ஆண்டவர். பெருமையான எண்ணங்கள், பெருமையான சிந்தனைகளை இந்த அதிகாரிகள் மத்தியில் இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரை. இப்படியான சிந்தனைகள் எண்ணங்களினால் தான் தகப்பனே கர்த்தாவே ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் நானோ நீயோ என்று சொல்லி அப்பா வேற்றுமை பண்ணி ஆண்டவரை வேற்றுமையோடு சண்டையாக இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அப்பா, இந்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு தயவை கொடுங்க ஆண்டவர். ஆண்டவனே கர்த்தாவே,
ஒவ்வொரு அதிகாரிகள் மேல் முட்டைப்படுங்க ஆண்டவரே. தேவனே, இந்த வேளையிலும் இஷ்டவேலை காக்கிறவர், நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, உம்முடைய தேசம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்கள் நியாயம் தீர்க்க போற தேசம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த தேசத்தை நீங்கள் அப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் சுட்டரித்து போடுவீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கதறி நிற்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, அங்கு நடக்கிற எல்லா பாவ இச்சைகள், எல்லா பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொருவரும் திகழ்ந்திருக்க அந்த இஷ்டவேலை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கத்தாவே, ஆவியானவரே, அதை குழப்புற எல்லா அந்த இடங்களை பற்றி குழப்புற எல்லா பொல்லாங்கின் ஆவிகளையும் நீங்கள் சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் உந்தை அந்த இடங்களில் இருப்பதாக தகப்பனே. அதே போல கத்தாவே, அயல் நாடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. அந்த அயல் நாடுகளிலும் ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் உலாவி வந்த தேசங்கள் ஆண்டவரே, நீங்கள் பார்த்த இடங்கள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே, அந்த இடத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா பாஷைகள் அப்பா வேற்றுமையாக இருந்தாலும் ஆண்டவரே, யாவரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே, எல்லோரையும் நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று தகப்பனே. ஆம் கத்தாவே, தீயவர்கள் ஆனாலும் உம்முடைய கரத்துல வரைந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் தானே அப்பா. கத்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே. கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் தாங்கள் தங்கி இருக்கிற நாடுகளில் ஒற்றுமையோடு நிறைவோடும் வாழ ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, இப்படியான யுத்தங்களினால் அப்பா எத்தனையோ நாடுகளில் ஆண்டவரே பசி பட்டினியால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பசியினால் பாடி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில உணவை கொடுத்து ஆண்டவரே. கத்தாவே, நீங்கள் அந்த பிள்ளைகளின் பசியை தீர்க்கிற தகப்பனாக இருங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. இந்த யுத்தங்களினால் என் தகப்பனே எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய அப்பா உறுப்புகளை இழந்து ஆண்டவரே, கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் தகப்பனே கத்தாவே தங்களுடைய உறுப்புகளை இழந்து பரிதவித்து போய் இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி ஆண்டவரே இன்னும் அதிகமான கோபங்களை ஊட்டுகிறதை அப்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் அந்த இடத்துல நடக்காதபடி என் தேவனே, ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே, எல்லாம் ஒரே இரத்தங்கள், எங்கள் அப்பாவின் ரத்தம் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கும்படியான எண்ணங்களை கொடுங்க ஆண்டவரே. பாசைகள் வேறாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரே ரத்தம் என்று, ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிய ஆண்டவரே ஞானங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, கோபங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே, எரிச்சலை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இரக்கமில்லாத தன்மைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதிகாரிகள் மத்தியில தயவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பெருமையை முதல் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பெருமை உங்களுக்கு உரியதல்ல ஆண்டவரே. பெருமை நீங்கள் விரும்புறது அல்ல ஆண்டவரே. ஆம் தேவனே, இப்படியான இந்த பெருமை குணங்களினால் தான் ஆண்டவரே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே, சண்டைகள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே, இப்படியான இந்த பெருமையின் ஆவியை அப்பா இந்த அதிகாரிகள் மத்தியிலும் இந்த மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலும் ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே. பெருமை பாராட்டாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குரிய அன்பின் பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரின் பெருமைகளை கழுவட்டும் ஆண்டவரே, கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, பெருமை பாராட்டாதபடி ஆண்டவரே நாங்கள் அடக்கமாகவும் அன்போடும் கனிவோடும்
உமக்கு அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவது கொஞ்ச காலம்தான் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் அறிய ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் எரிச்சல் படாதபடி, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதபடி ஆண்டவரே தகப்பனே இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலங்களில் வாழ போகிறோம் என்கிற ஒரு அப்பா ஞானத்தோடு நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் எங்களுக்குள்ளும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அப்பா வருகிற காலங்களில் எத்தனையோ வியாதிகள் ஆண்டவரே, சொல்ல முடியாத நோய்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு மாறி மாறி ஒவ்வொரு வைரஸ்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பயப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளை மேற்கொள்ளுகிறதை காண்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எங்களின் பாவங்களினால் எங்கள் சாபங்களினால் இப்படியான காரியங்கள் வருகிறதே ஆண்டவரே. தகப்பனே எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் மீட்டுக் கொள்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தாவே தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை தேட ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. இது கடைசி காலம், கர்த்தரை தேடுகிற காலம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் எண்ண ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே அப்பா கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளின் முரட்டாட்டங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அந்நிய தேவர்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஏமாந்து போகாதபடி தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அநியாயமாக விழுந்து போகிறதை காண்கிறோமே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையின் போது எல்லா பிள்ளைகளும் உம்மை நோக்கி ஓடி வர ஏசப்பா கர்த்தாவே என்று நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. நான் உன்னை தெரியேன் மகளே, உன்னை அறியேன் மகனே என்று சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கூப்பிடுகிற கிருபை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் மேலும் உமது கிருபை கூட இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எந்த தடங்களும் இல்லாதபடி தேவனே இந்த சங்கம வானொலியின் நடக்க ஆண்டவரே கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஜனங்கள் வந்து இந்த இடத்திலே ஜெபிக்க, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வந்து ஜெபிக்க ஆண்டவரே இன்னும் அதிகமான அனுக்கிரகங்களை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தயவை கொடுங்க ஆண்டவரே. தடங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. சகோதரியின் குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு ரட்சித்த தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் மீட்டு எங்களுக்கும் ஆண்டவரே இந்த குடும்பங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த ஜெபங்களின் ஊடாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்களே அப்பா, தயவை தந்திருக்கிறீங்களே அப்பா. இந்த இடத்துல வந்து இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே அப்பா உலகம் எங்கும் கேட்கும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களையா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். உமக்கு புது கிருபை எங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஏமி சகோதரியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அந்த சகோதரியை உம்முடைய திருக்கரத்தால மூடி இந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரை. என்னென்ன தேவைகளோ நீங்கள் அந்த தேவைகளை சந்தியுங்க ஆண்டவர். இருதயத்தை காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அந்த சகோதரியின் இருதயத்தை ஆழமாக அறிந்த தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே அந்த இருதயத்தின் வேண்டுதலை நீங்கள் எல்லாவற்றையும் அப்பா கேட்டு நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றது மகள் இன்றைக்கு புது வேலையில ஒன்றுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறா. அதுக்காக ஒரு ஜெபிங்கோ சொல்லி. ஓகே ஓகே, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் ஜெசிமாக்காக ஜெபம் பண்ணி அங்க நீங்க திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. தேவனே ஜெசிமாவை கருத்தில் ஒப்படைக்கிறேன். கிருபையுள்ள கரம் தேவனே அந்த மகள் மீது அமர்ந்திருப்பதாக. அந்த மாடு ஒவ்வொரு பலவீனத்தையும் தேவனே பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதாக. ஞானத்தினாலே அந்த மகள் தோக்குங்கப்பா பிதாவே. சமூகம் தேவனே இந்த மகளுக்கு செல்வதாக. இந்த மகளை மூடிக்கொள்ள காரியங்கள் நீங்க செய்யப்பட்டாய். நன்றி அப்பா பிதாவே. ராஜா அந்த இடத்திலே அந்த மகளை நன்றி ராஜா. கிருபையினாலே இந்த மகளை தாங்கி வந்திருக்குங்க. விசுவாசித்த ஞானம், விசுவாசித்த அறிவு, விசுவாசித்த ஆவியானவரே நம்ம கைட்டு எங்கப்பா நன்றி தேவனே சொஸ்தம் கட்டின சபைகளை ஒவ்வொரு சபையிலும் இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வாதம் சொல்ல தேவனே பிதாவே செல்லுங்க கரை திரையற்ற சபையாக பிதாவே ஆவியாக செய்யுங்கப்பா சபை விசுவாசிகளை செய்யுங்க ஆவியானவரே செய்யுங்களப்பா பிதாவே சபையில் ஒன்று ஆசீர்வாதம் பிதாவே தேவனே பிதாவே நன்றி பிதாவே விசுவாசிகளுக்கு ஐயா நன்றி பிரசுத்தாவியானவரே நன்றி அப்பா வழியாக செய்யுங்கப்பா பிதாவே
சித்தம் சத்தியவாத தேசமங்கமா அன்றி அந்த சுவாசமாப்பா நன்றி சுத்தாவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. தேசமே செய்யுங்கப்பா பிதா. அன்பு ராஜாவே, அன்பு பரிசுத்தாவியானவரே, ராஜாக்களை தள்ளி நீங்கள் ராஜாக்களை ஏற்படுத்தப்பா இந்த கடைசி செய்யப்பட்ட நன்றி ராஜாவே. என்றவனே சுவாசம் ராஜாவே. நன்றி அப்பா இந்த நன்றி பரிசுத்தாவியானவர். ராஜா அதே சீரப்பா செய்யும் ஜோன் கிறிஸ்து பிதாவே பிதாவே செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நான் சொல்ல முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் சுத்தாவியானவரே நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. சிஸ்டருக்காய் ஆண்டவரே கர்த்தாவே அயரினுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகள் வந்தார்கள், ஜெபிக்க முடியாமல் போய்விட்டார்கள். கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய தீவுகள் வாஞ்சகளை தேவனே சந்தியும். கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே
நீர் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகளை சந்தியும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுமாக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக ஆண்டவரே கர்த்தாவே போயிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளையோட வேலைக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த அதிகாரிகளுக்காய் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அந்த இடத்துக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பிள்ளைக்கு ஆண்டவரே புது பலன் புது ஆவி புது வல்லமைய கொடுத்து கர்த்தாவே அந்த இடத்துல ஒரு கிருப பெருக கர்த்தாவே. பிள்ளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்ற தகப்பனே ஜோன் கிறிஸ்தோபருக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய பயணத்துக்காய் ஜெபிக்கிறோம். விமானத்துக்காக விமான ஓட்டிக்காக விமானத்திலே பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினா மூடி வாகனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வான மண்டலங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும் ஐயா. ஆண்டவரே சாம் தர்சாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன் அப்பா. அவர்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே நீர் வாழ வைப்பீராக. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஏமிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏமியேமா ஆசீர்வதியும் கர்த்தாவே. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா காரியங்களை நீர் காண்கிறீரப்பா. பிள்ளைய ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கமா வானொலி காயலேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததி எல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே. அங்க ஊழியம் செய்கிறவர்கள் வானொலியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே விதித்தி அடிய உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிக மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். ஆமென். ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம் துதிக்கு பாத்திரவே சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஜான் கிறிஸ்தவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிரயாணங்களை வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம். உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேண்டிய இடத்திலே ஆண்டவரே சரீர சுகப்பல் ஆரோக்கியத்தோடு சென்று அடைய உதவி செய்ய பயணம் செய்கின்றது ஆண்டவரே இந்த விமானத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லோரும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விமானத்தில் உள்ள கருவிகள் எல்லாவற்றிலும் கல்வாரி ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். இந்த பைலட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஜசிமாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளை புதிதாக போயிருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் விளைக்கரம் கூட இருக்கவன் ஜெபிக்கிறோம். தாப்பனே சுவாமி அந்த இடத்துல விளைக்கரம் பிள்ளையோட கூட இருக்கவன் அதிகாரிகளுடைய கண்களிலோ இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம். மக்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கவும் தடைகளை விலக்கி ஆண்டவரை இந்த இடத்திலே சகோதரி வந்து ஜெபிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். சகோதரி நிர்மலையா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடு விளைக்கரம் கூட இருக்கின்ற அந்த பெங்களூர் மாநிலத்திலும் அநேக ஆத்மாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் செய்கின்ற உள்ளங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை சகோதரி பாலசிங்கத்துக்காய் குடும்பத்தாருக்காய் அவர்கள் செய்கின்ற உள்ளங்களுக்காய் ஆண்டவரை கூட இருந்த சகோதரியை பிளப்படுத்தும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் கலாசீலனுடைய ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குடும்பத்திலும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். குடும்பத்திலேயே சப்பா அவங்களுக்கு அவர்கள் செய்கின்ற ஊழியர்கள் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்தவன் ஜெபிக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் வினோவுக்கும் சரீர சுகம் ஆரோக்கியத்துக்காய் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சகோதரி எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே எங்களாம் என்று மாமேனம் கொடுத்து வருகிற பதிலுக்காய் எங்களுக்கு சோத்திரம். நாளிலும் தகப்பனே சுவாமி நாள்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியில வந்து நீங்கள் ஜெபிக்க அவருக்கு கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும். சபை பெரிதாக வளர வேண்டும். புதிய ஆத்மாக்கள் இந்த சபையில ஆராதிக்க வேண்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரதராமல் ராஜை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தில் வேலைக்காக ஜபிக்கிறோம். சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி சத்தியவேத திருச்சபையிலும் முறைகளுக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம்.
பாசப்போலி சரணுக்காய் சோத்திரம் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் இந்த சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடு இடைப்பட வேண்டும். உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள் கணவருடைய காரியங்களை பொறுப்பிட்டு ஏசப்பாங்களே பாடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்த நீங்கள் ஜபிக்கிறோம். சோதரி ஆயிலினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். என்னோட கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை கரத்தில் ஒப்ப கிடைக்கிறோம். சோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி தாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி சுகுமாரியை கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். சோதரி சுமதி இருக்கிற தேசத்திலும் ஆண்டவரை எழுப்புவதற்காக இந்த தேச மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ராஜாக்கள் தலைவர்கள் அதிகாரிகள் மனத்திறங்கி தேவ சித்தம் செய்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதரி ஜான்சிக்காய் ஜான்சி இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம். சோதரியுடைய குடும்பம் கொடுக்கிறோம். கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். தருகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சோதரி ஆயுளுக்காய் சோத்திரம். அதே போல சோதரி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்திலே சோதரனையாவே ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிறப்பில் அவர் செய்கின்ற அவற்றிலும் கரம் கூட ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சோதர ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தினரையும் நாங்கள் கொண்டு ஜபிக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பம் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகளை தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனை அவர்களோட கூட இருந்து நடத்தி செல்ல வேலைக்கு போகின்ற நேரத்தையும் பொறுப்பிட்டு ஊழியங்களையும் பொறுப்பிட்டு நடத்தி ஜபிக்கிறோம். இந்த வாரம் கருவிகளும் சரியாக வேலை செய்யவும் குளிர்காலங்களில் சரீர பலவீனம் விடாது பிடிக்கும் ஆண்டவரை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஆண்டவரே அந்த வேலை இடத்திலே இருக்க ஒவ்வொரு அதிகாரிகள் சூப்பர்வைசர்மார் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். என்று சொல்லுகிறோம். அதே போல ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளை தக்ஷாவை ஒப்புக் கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா அந்த சோதரிக்கும் சமாதானத்துக்காய் அதுக்கு மேல ஆறுதலுக்காய் ஆண்டவரே இந்த குடும்பத்திலே ரட்சிப்புக்காய் ஆண்டவரே அந்த குடும்பம் பிரகாசிக்கிற ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும். உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே சுவாமி சோதரி குடும்பத்திலும் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும். குடும்பத்தாரும் ஆண்டவரை உங்களுக்கு அந்த எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரை தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஜோபலுக்காய் சொல்லி ஜபிக்கிறோம். எதிர்காலத்துக்காய் பிள்ளை பாடசாலைக்கு போகின்ற நேரங்கள், வீட்டுக்கு செல்கின்ற நேரங்கள் அவற்றையும் கூட படிக்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுவோம். பெற்றோருக்கும் டீச்சர்ஸுக்கும் கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளை உதவி செய்ய வேண்டும். கருத்துல படிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளைய நாளிலே சகோதரன் டிக்சன் பாஸ்டர் டிக்சன் மன்னிக்க வேண்டும் நிக்சன் அவர்கள் நாளைய நாளில் இலங்கை ஜபங்களை ஆரம்பிக்கிறார். ஒரு குரூப்பாக இலங்கையிலிருந்து ஜூமு கூட இணைகிறார். இந்த ஜபத்துக்கு பின்னதாக 10:30 மணிக்கு இணைகிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் காரியங்களை வழிநடத்துவார். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களுக்கும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இணைந்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரும் ஜபிக்க தடையாக இருந்த ஒருவருக்குமாக நாங்கள் ஜபித்துக் கொள்ளுவோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே போய்கிறோம். ஒரு சகோதரி மிஸ்மா அவர்கள் சைப்ரஸிலிருந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பேர் மிஸ்மா. சைப்ரஸ் தேசத்திலிருந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவரும் நாளே கத்தரை சித்தமானால் நிவாரணம் விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே அவரையும்
அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தாரையும் கணவனாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கி இன்றைய நாளிலே வழிநடத்திய சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். சகோதரி ஜெசீமா அவர்களுடைய புதிய அந்த வேலைக்காக கர்த்தர் அந்த அதிலே அந்த வேலையிலே மன நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெருசான காரியங்களை வழிநடத்துவாராக. எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you all. Amen. ஹலோ Praise the Lord. இது ரேடியோ எல்லாம்